ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இந்த சாப்டர்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்? ஓகேவா, என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 5 டைப்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்கார்பரேஷன், மெம்பர்ஷிப், மெம்பர் லயபிலிட்டி, கண்ட்ரோல், நேஷனாலிட்டி. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. டிஃபைன் அ கம்பெனி. கம்பெனியோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. A company is an artificial person created by law having a separate entity with a perpetual successions under common seal. Section 2 of the Company Act 2013. ஓகேவா, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனின்றது என்னன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகேவா, அதுக்குன்னு வந்து எந்த ஒரு சுயமான ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கு வந்து நார்மலான ஹியூமன் பர்சன் வந்து அது கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்றாங்க. அது எது மூலியமா கிரியேட் ஆகுதுன்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த ஆர்டிஃபிஷியலா என்ன கிரியேட் ஆகுது, கம்பெனி வந்து கிரியேட் ஆகுது. எதுக்காக ஒரு கம்பெனி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் எய்ம், அதாவது ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எய்ம்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேவா, அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இதுல உங்களுக்கு கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா, செப்பரேட் என்டிட்டி வித் பெர்பெக்சுவல் சக்சஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற கீவேர்டு. ஓகேவா, இப்ப இதுல டெஃபினேஷன் கொடுத்ததுனால நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இந்த இதை நீங்க எழுதி ஆகணும். ஓகேவா, இது நீங்க இப்படி கீழே எழுதினாலும் பரவாயில்ல, இல்ல இங்க மேல அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு போட்டு எழுதினாலும் பரவாயில்ல. ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை லிமிடெட் லயபிலிட்டி? லிமிடெட் லயபிலிட்டினா என்ன? லயபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பெனில என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்? நம்ம லோன் வாங்கிடணும்னா அதை நம்ம கரெக்டாக பே பண்ணணும். ஓகேவா, அண்ட் தென் கிரெடிட்டார்ஸ் இருந்து நம்ம பணம் வாங்கிடணும் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக பே பண்ணணும். இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும். அதுல பாருங்க, the liability of the member of the company is limited to contribution to the asset of the company up to the face value of shares held by him. ஓகேவா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி என்னவா இருக்குமா, லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூவை விட கம்மியா தான் இருக்கணும். ஃபேஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு கேபிட்டல் போட்டிருப்போம்ல. இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு 5 lakh rupees தேவைப்படுது அப்படின்னா, அந்த 5 lakh என்ன பண்ணிருப்போம், நம்ம ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிருப்போம். பப்ளிக்கு 50,000 ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிருப்போம். ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனு இஷ்யூ பண்ணிருப்போம். அப்ப இஷ்யூ பண்ணது மூலியமா என்ன ஆகும், நமக்கு அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேவா, அந்த இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வாங்குறவங்கள தான் என்னன்னு சொல்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயபிலிட்டி அந்த 5 lakh rupeesக்கு உள்ளதான் நம்ம வந்து நம்மளோட அமௌண்ட் நம்மளோட டெப்ட் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதை விட அதிகமா போகக்கூடாது. கான்ட்ரிபியூஷன் டு த அசட் ஆஃப் த கம்பெனி. நம்ம அதை அகைன் ஏதோ ஒரு பட்சத்துல நம்மளால பே பண்ண முடியலன்னா நம்ம அசட்டை வச்சு நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் லிமிடெட் லயபிலிட்டி. ஓகேவா, எக்ஸ்பிளைன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஃபர்ஸ்ட் இப்ப சொன்னல லிமிடெட் லயபிலிட்டி, அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் சீல். காமன் சீல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ கம்பெனிக்கு அப்படி இப்போ நமக்கு எப்படி நம்மளை தனித்துவமா காட்டுறதுக்கு நம்ம சிக்னேச்சர் போடுறோமோ அதே மாதிரி எப்படி பேங்க்கை நம்ம தனித்துவமா காட்டுறதுக்காக பேங்க்குன்னு தனியா என்ன இருக்கும், காமன் சீல் ஆர் லோகோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. இந்த 2 விஷயத்த தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது 5th ஒன் பாருங்க. What does mean by chartered company? Chartered companies na enna? Chartered companies are established by the king or queen of a country. Power and privilege of chartered companies are specified in characters. Chartered companies na ஒண்ணுல நம்ம நார்மலா வந்து நம்மளோட கண்ட்ரியை யார் ரூல் பண்றா, நார்மலா ஒரு கவர்மெண்ட்ல இருக்க ஒரு பர்சன் தான் வந்து என்ன பண்றாங்க, ரூல் பண்றாங்க. ஒரு பர்சன் தான் வந்து ரூல் பண்றாங்க. இதுவே சார்ட்டர்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் யாரு ரூல் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் ஆர் குயின், அந்த நாட்டோட ராஜா அல்லது ராணி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க,
அந்த நாடை வந்து ஆளுமை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அவங்க கிட்டதான் என்ன இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பவர். அந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் பவர், அதாவது அதோட பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து அவங்க கிட்டதான் இருக்கும். சார்ட்டர்ட் கம்பெனிஸோட பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் யாருக்கிட்டதான் இருக்கும்னு சொல்றாங்க, அந்த கிங் ஆர் குவீன் ஆஃப் த கண்ட்ரி கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த இந்தியால வந்து இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்தியால வந்து இது வரைக்கும் சார்ட்டர்ட் கம்பெனிஸ் இருந்தது இல்லை. ஓகேவா, இதோட வந்து இதுல இருக்க 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி? கம்பெனி மூலமா என்னென்ன அட்வான்டேஜஸ்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் கண்டக்டிங் பிசினஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஒரு பெரிய இதுவா பண்ண போறோம், லார்ஜ் ஸ்கேலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், விரிவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவைப்படும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் தேவைப்படும். நிறைய அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. த லயபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் இஸ் லிமிடெட். ஷேர் ஹோல்டர்ஸ்னா நான் யாரை சொல்றேன், நம்ம அந்த 5 lakh rupees நம்ம 50,000 ஷேர்ஸா நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணோம்ல, அந்த ஷேர்ஸை வாங்குறவங்க தான் யாரு, நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லயபிலிட்டி, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனது எப்படி இருக்கும், லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பிட்வீன் 2 individuals இஸ் ஈஸி. ஓகேவா, அதாவது ஷேர்ஸை வந்து ஒரு 2 பேத்துக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஷேர்ஸ் எல்லாம் நான் வந்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா ஈஸியா வந்து அதை என்ன பண்ணிடலாம், நம்ம டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி. ஓகேவா, அடுத்து செகண்ட் 3 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி? கவர்மெண்ட் கம்பெனினா என்ன? பப்ளிக் என்டர்பிரைசஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் த இந்தியன் கம்பெனி ஆக்ட் 1956. நீங்க இதில் யோசிக்கலாம், என்னடா அங்கதான் கம்பெனி ஆக்ட் 2013 சொன்னாங்க, இப்போ என்னடா அகைன் கம்பெனி ஆக்ட் 1956 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட் எப்போ இதுவாச்சுன்னா 1956 தான். அதுல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இப்ப ரீசெண்டா எப்ப பண்ணாங்கன்னா 2013ல இப்ப வந்து அகைன் மறுபடியும் இது பண்ணாங்க. ஓகேவா, these companies are owned and managed by the central or state government. Government companies as any company in which not less than 51% of the held by. அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 51% ஆஃப் ஷேர்ஸை நான் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இன்னொரு கம்பெனி கிட்ட வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 51% ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் யாரு, கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனி எவ்வளவுதான் வச்சிருக்கணும், 50%க்கும் மேல, 51%க்கும் மேலதான் அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்களோட ஷேர்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து அவங்க வச்சிருக்க கூடாது. ஓகேவா, இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் கம்பெனி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்சன்டேஜ், கவர்மெண்ட் கம்பெனிஸோட பர்சன்டேஜ். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கம்பெனி? ஃபாரின் கம்பெனினா என்னது? ஓகேவா, ஃபாரின் கம்பெனினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A foreign company means a company which is incorporated in a country outside India under the law of that country. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால உள்ளவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் என்ன கம்பெனி, ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலே நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஐடி கம்பெனிஸ், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, நமக்கு வந்து ஃபாரின் கம்பெனிஸ் தான் இருக்கு. ஓகேவா, அவங்க வந்து நம்மளோட இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ். அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த கம்பெனி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா 30 டேஸ்க்குள்ள அவங்க அந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபில் வித், இதுதான் அதுக்கு கீவேர்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் அதோட கீவேர்ட். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து ஃபாரின் கம்பெனிஸ். வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நம்ம கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பண்றவங்க தான் என்னது, ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்தது 5 மார்க் பாருங்க. வாட் ஆர் த கண்டென்ட் ஆஃப் அ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ்? கண்டென்ட் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் கிளாஸ்,
அந்த முதல்ல கண்டென்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனா ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த ரிஜிஸ்டர் எங்க பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல தான் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம கம்பெனி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்குமானா கிடையாது. நம்ம பிசினஸ்ல என்னென்ன விஷயம்லாம் பண்ண போறோமோ A to Z வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கணும், அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம சொல்லியிருக்கணும். அதுல சொன்னதை மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இல்லீகலா இது பண்ணி நம்மளோட கம்பெனியை என்ன பண்ணிடுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நேம் கிளாஸ். The name clause required to state the legal and recognized name of the company. The company name is allowed to be registered. கம்பெனியோட நேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த கம்பெனியோட நேம் இது வரைக்கும் யாருமே வச்சிராத நேமா இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கம்பெனி நேம் வைக்க போறோம்னா அது இது வரைக்கும் அந்த நேம்ல எந்த ஒரு கம்பெனிஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நேம் என்ன பண்ணணும், நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ண போற கம்பெனிக்கு வைக்கணும். ஓகேவா? அது என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்டர் பண்ணியிருக்கணும். இதுல மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அடுத்து சிச்சுவேஷன் கிளாஸ். It requires to show the physical location of the register office of the company. It requires to keep all the companies registered in this office. என்ன பண்றாங்க, எந்த இடத்த நம்ம அந்த கம்பெனியை வைக்க போறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆப்ஜெக்டிவ்ல 2 ஆப்ஜெக்டிவ் இருக்கு. ஓகேவா? மெயின் ஆப்ஜெக்டிவ், மெயின் ஒன்று இருக்கு, அண்ட் தென் சப்சிடரி ஒன்று இருக்கு. மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கு and then subsidiary clause ஒன்று இருக்கு. It is required to state the ancillary objectives to facilitate the achievement of the main objectives. Objective means ஒன்றும் நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட், அந்த இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம கொடுக்க போகிறோம், ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அது நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து லயபிலிட்டி கிளாஸு. It requires to state the extent to which shareholder of the companies are liable to debt obligation of the company. These companies limited by shares and limited by guarantees. Liability clause na ஒன்றும் இல்லை, என்ன பண்ணியிருக்கணும், கம்பெனிஸோட அந்த லயபிலிட்டிஸ் எல்லாமே வந்து எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 இது இருக்கு, லயபிலிட்டிஸ் இருக்கு, நம்மளுக்கு டெப்தா இருக்கு. ஓகேவா? அதை எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த லயபிலிட்டியை கொடுக்கணும், அந்த 50,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து கேபிட்டல் கிளாஸ். இட் ரெக்வயர்ஸ் டு ஸ்டேட் த கம்பெனிஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல், ஷேர் கேபிட்டல். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் கேபிட்டல் கிளாஸ், நம்ம கம்பெனி எவ்வளவு முதலீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். இட் ஆல்சோ ரெக்வயர் டு லிஸ்ட் த கம்பெனி அசெட் அண்டர் த கிளாஸ். நம்ம கம்பெனில என்ன மாதிரியான அசெட்ஸ், அதாவது சொத்துலாம் இருக்க போகுது, எவ்வளவு மதிப்பிலான சொத்துலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த 5 விஷயமும் நம்ம எதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் தான், வாட் ஆர் த கண்டென்ட் ஆஃப் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ மெமோராண்டம்க்கு அடுத்து உள்ளது தான் என்னது, ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன ரிஜிஸ்டர் பண்றோம், நம்ம கம்பெனியோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதோட என்ன கேபிட்டலு, என்ன இது எல்லாமே நம்ம வந்து கேபிட்டலு, தென் பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸு, நமக்கு என்ன மாதிரியான டெப்த் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணிட்டோம், அதில் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணிட்டோம். அதையும் சுருக்கி வரது தான் என்னது, ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அதில் சொல்லியிருப்போம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில். ஃபர்ஸ்ட் பாருங்க, அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல், வேல்யூ அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இது வேணும் நம்ம கம்பெனிக்கு, எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஈக்விட்டி ஷேர், இது மாதிரி ஷேர்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு, இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லியிருக்கணும். ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஓகேவா? என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு, ஒரு ஷேர்ஸை பை பண்ணி சோல்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். மேனர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ்.
ஒரு ஷேரை டிரான்ஸ்ஃபர் எப்பப்பெல்லாம் பண்ணலாம், டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், borrowing பவர் ஆஃப் த கம்பெனி, சீல் ஆஃப் த கம்பெனிஸ். ஓகேவா, சீல் ஆஃப் த கம்பெனிஸ் மீன்ஸ் நம்மளோட என்ன சீல், காமன் சீல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் தென் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேவா, இப்போ அடுத்தது தேர்ட் 5 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை மல்டிநேஷனல் கம்பெனி? இதை ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்என்சி. எம்என்சினாலும் மல்டிநேஷனல் கம்பெனினாலும் ஒண்ணுதான். இட் ஆப்ரேட்ஸ் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி. அது என்னவா இருக்காது, அந்த கம்பெனி நாட் ஓன்லி இன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்ல கூட இருக்கும். ஓகேவா, எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. carries out protections, marketing and research activities on international scale in those countries. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாத்லாம் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா மும்பையில் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் தென் அதே இது நமக்கு அதே மாதிரி ப்ராடக்ட் எங்கேயும் பண்ணலாம், சைனாலையும் பண்ணலாம், ஜப்பான்ல பண்ணலாம், இந்த மாதிரியான இடத்துலையும் பண்ணலாம். ஓகேவா, அப்போ அந்த கம்பெனி அந்த கண்ட்ரியில மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போகுது பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்றாங்க எம்என்சி கம்பெனி, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஃபாரின் கம்பெனி கேன் பி எ எம்என்சி. ஓகேவா, ஃபாரின் கம்பெனி அண்ட் டொமஸ்டிக் கம்பெனி என்னன்னு சொல்லலாம், எம்என்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு 4 விஷயம். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்டல், கோகோ கோலா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷன், பெப்சிகோ, சோனி கார்பரேஷன். இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க எதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்மலான ஆட்ல அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் எங்க எல்லா கண்ட்ரீஸ்லுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி மல்டிநேஷனல் கம்பெனிக்கு எக்ஸாம்பிளா என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.